ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8ல் க்ரோஷெட் பால் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த க்ரோஷெட் செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு முப்பது செயின்ஸ் போட்டுக்கிட்டு அதில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறோம். ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி அதில் விட்டு எடுத்து திரும்ப அந்த மூணையும் சேர்த்து அந்த அடி வழியாக அந்த ஒரு செயினை இழுக்கணும். அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி பக்கத்தில் வர செயினில் விட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து 3 செயின்ஸ் கிடைக்கும். அதை 3க்கும் அடி வழியாக நம்ம எடுக்கிறது ஹாஃப் டபுள் க்ரோஷெட். தெரியுதுல? தேர்ட்டி செயின்ஸ்லேயும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு 2 செயின் போட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி ஒரு தடவை சுற்றி இந்த ஃபர்ஸ்ட் செயினுக்கு செயின்னா அந்த 2 லைன்ஸ் வரும், அதுக்கு அடி வழியாக விட்டு வெளியே எடுத்து திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி அந்த 3 ஹூக் வழியாகவும் வெளியே எடுத்துடும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடணும். இப்படி நம்ம 5 ரோஸ் போட்டு முடித்தா நமக்கு இந்த பால் செய்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரிப் கிடச்சிரும். இப்போவும் செகண்ட் ரோ போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி 5 ரோஸ் போடணும். சேம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ரோஸ் வந்து நம்ம போடுறோம். ஓகே, ஃபைவ் ரோஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி அதை நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி உள்ள விட்டு எடுத்து எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிடணும். இதே மாதிரி 3 கலர்ஸில் நம்ம பண்ணி வச்சுக்கணும். இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேர்ட் ஒன் இந்த கலர். இதை நம்ம இதுக்குள்ளே விட்டு தேர்ட் ஒன்றை மட்டும் டைப் பண்ணாமல் அப்படியே வச்சு இதுக்கு அடி வழியாக விட்டு திரும்ப இந்த ப்ளூக்கு அடி வழியாக விட்டு திரும்ப இங்கே விட்டு ப்ளூக்கு மேலே கொண்டு வரணும். தெரியுதா? ப்ளூக்கு அடி வழியாக விட்டு க்ரீனுக்கு மேலே வழியாக விட்டு திரும்பவும் ப்ளூக்கு அடி வழியாக விட்டு இப்படி வெளியே ஏற்றணும். இதில் உள்ளே வந்து நம்ம பால்க்கு கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சம் சிந்தட்டிக் காட்டன் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். இந்த கேப் வழியாக உள்ளே விட்டு பால் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம சிந்தட்டிக் காட்டன் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும்.
நல்லா ஸ்டஃப் பண்ண பிறகு இந்த எல்லோவை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். எல்லோவை நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மாதிரி இந்த எண்டையும் நம்ம நார்மல் நீடில் வச்சு அப்படியே நார்மலாக கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸ்டிச் பண்ணி அதை உள்ள வழியாக ஹைட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸஸ் நூலை வந்து அதை கட் பண்ணிட்டு இதோட 4 எட்ஜஸ்லேயும் நம்ம இந்த சேம் கலர் த்ரெட் வச்சு நாட் போட்டுறணும். அப்போது இது பிரியாமல் அப்படியே இருக்கும். எக்ஸஸ் த்ரெட்டை இதில் ஹைட் பண்ணி கட் பண்ணிடணும். இதில் இந்த கீ செயின் வச்சு போட்டு பால்ஸ் ரெடி பண்ணிடணும்.